இமயம் சரிந்தது. போடு பாட்டை பார்த்தீங்களா, எனக்கு பிடிச்ச பாட்டு. சொல்லலாம் சொல்லலாம். ஸ்விக்கி போட்டதில்லை, நான் ஸ்விக்கின்னு ஓட்டியிருக்கிறேன். எல்லோரும் போட்டதெல்லாம் சொமேட்டோ தான் போடுறாங்க. ஆமாம், எங்கே போயிட்டு இருக்கிறேன்னு தெரியலையோப்பா. என்ன கஸ்டமர் லொக்கேஷன் மாதிரி கூட்டிகிட்டு போகுது எங்கேயோ. என் சாப்பாடு கொடுக்காம எப்படிங்க கொண்டு போய் கொடுக்க முடியும்? 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வாங்க, நான் சொல்கிறேன். ஏய், இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன பாஸு, ஆம்புலன்ஸுக்கு வழி விட சொன்னால் ஆம்புலன்ஸ் சைடு ஓட்டு போகிறீங்க. பட்டி பட்டி விட்டுருவார் போகிற பட்டி பார்க்குறதே இல்லை, பின்னாடி எதாவது வருது இல்லையான்னு. கையில் காசில்லோருக்கு கூகுள் பேயே துணை. பாருங்களே, பின்னாடியே பார்க்குறதில்ல, அப்படியே நோத்திக்கிட்டு வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக. எப்படியான உள்ளுக்குள்ளே பூந்துடணுன்ட்டு ஒரு வெறி. ஹேபிட் இண்டிட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அப்புறம் நான் தான் உங்கள் ராகுல், நானும் எங்கள் நலம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சொமேட்டோ தான் ஓட்ட போகிறோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய அப்பாயின்மெண்ட் டைம் நான் எப்போ புக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து மணி 12:45, 3/4 மணி நேரமாக ஆர்டரே வரல. இப்போ தான் ஆர்டர் வந்துச்சு. ஆனால் ஒரு ஆர்டர் வந்தாலும் வெயிட்டாக வந்திருக்குது. எவ்வளோ தெரியுமா வந்திருக்குது? 74 ரூபாய்க்கு வந்திருக்குதுங்க. ஓகேவா? சரி, ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், மெசேஜ் வந்துருச்சு. ஏன் இவ்வளோ டிலேன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. நான் வந்து டிராஃபிக் தான் கொடுக்க போகிறேன், ஆஸ் யூஸ்வல். சரி, ஓகே, இருந்துட்டு போகுது. இப்போ நம்ம வாங்க, நம்ம எந்த இடத்துல போயிட்டு பிக்கப் பண்ணணுமோ அங்கே போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு அப்படி கொண்டு போய் டெலிவரி பண்ணலாம் நம்மளோட மொதல் ஆர்டரை. வாங்க போகலாம், லெட்ஸ் கோ. என்னோடய மொதல் ஆர்டர் 74 ரூபாங்கிறத பார்த்தேங்க வீட்டில் இருக்கும்போது. ஷாக் ஆகிட்டேன் அப்படியே. என்னடா இது, சொமேட்டோவில் தான் 74 ரூபா கொடுக்குறாங்களா அப்படின்னு நினச்சேன். ரொம்ப நாளை கழித்து வரோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுத்துட்டாங்களா என்னமோ தெரியல. அப்படியே விட்டுட்டானா இவன் அப்படியே போயிட்டானே வச்சிங்களே அப்படின்னு கூட யோசிப்பாங்க. யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுத்து 74 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க மொதல் ஆர்டரே. 74 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா எங்கேயாவது அனுப்பி விட்ருவாங்க, அது ஒரு விஷயம். சும்மா யாரும் கொடுக்க மாட்டாங்க. பார்க்கலாம் எத்தனை ஆர்டர் நம்ம கிடைக்குதுன்னு பார்க்கலாமே. 3 மணி வரைக்கும் இருக்குது டைமு. 3 மணிக்கு மேலே அந்தளவுக்கு இருக்காதுங்க. சனிக்கிழமை தான், பட் ஆனால் நிறைய பேர் ஓட்டுவாங்க, ரெகுலராக ஓட்டுறீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தந்துடுவாங்க ஆர்டர்லாம். நமக்கு அந்தளவுக்கு தரமாட்டாங்க பாருங்கள். வேணுன்னா எங்கே போனாலும் அதுதானே, ரெகுலராக ஓட்டுறீங்களுக்கு தானே முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸ்விக்கி போய் எங்கே கொடுத்துட்டு போகிறாரு பாருங்க. அட கொஞ்சம் விட்டானுங்கன்னா போயிடலான்னு பார்க்குறேன், உடவே மாட்டேங்கிறானுங்க. டைமர் ஆகுது, ஆல்ரெடி ரொம்ப லேட்டு. சொமேட்டோவில் இருந்து கேள்வி மேலே கேள்வி கேட்குறானுங்க. பத்தாததுக்கு இவனுங்க வேறு வந்துக்கிட்டே இருக்கிறாங்கப்பா வரிசையாக. இன்றைக்கி நாம் லேட்டு, அதனால் கிடச்சிருச்சு டக்குன்னு. நம்ம ஆல்ரெடி 1/2 மணி நேரம் கிட்ட லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து மெசேஜ் போட்டாங்க, ரெஸ்டாரண்ட் ஹஸ் மார்க்டு ஃபுட் ரெடி, ப்ளீஸ் கலெக்ட் நோ. ஓகேவா? சரிவா, அப்படியே போவோம். போயிட்டு ஃபுட் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம போவோங்க. ப்ரோ ஆர்டர் எடுத்துக்கிறேன் ப்ரோ. சரி, ஓகே ப்ரோ. அவ்வளோதாங்க. இந்த சாப்பாட்டை அப்படியே மூடி வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிட்டு எங்கே கொண்டு போய் கொடுக்கணுமோ அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு 74 ரூபா சம்பாரித்து மாஸ் போட போகிறோம். அங்கே போகலாம். சொமேட்டோ பேக் மாட்டுறதுக்கே ஒரு மாதிரி இருக்குதுங்க. சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளம்பியாச்சு. கோ மேப்பு கொடுத்துடலாம். மேப் அக்கா துணையோடு நம்ம போய் சேர்ந்துடலாம். 74 ரூபா கொடுக்குறான்னு சொன்னேன், சும்மா இல்லைங்க. 17 நிமிஷம் நம்மளை அலைய விட போகிறானுங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. ரெகுலராக ஓட்டுறவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே தந்துட்டு ஆன்லைனில் அந்தளவுக்கு வராதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரூட்டை கொடுத்துட்றானுன்னு நினைக்கிறேன். ஆனால் மனசாட்சி இல்லாத கொடுக்குறானுங்க. 17 நிமிஷம் நம்ம போயிட்டு வரதுக்குள்ளே ஆர்டரே முடிஞ்சு போயிடும். லெஃப்ட்டாக கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்க்க என்னங்க எல்லாம் எட்டி பார்க்குறாங்க. அழுகு பிடிச்ச தண்ணி பார்க்குறதுல அவ்வளோ ஆனந்தமா. நாய் நடந்து போகுது வருங்க, ஜாலியாக போகுதான். அது பசியால் அலைஞ்சி தேடுது உணவை. நமக்கு தான் வேறு வேலை இல்லை, அதை பற்றி பேசிட்டு போகிறோம். என் தாத்தா திரும்பி பார்க்குறாரு. ஒரே காற்றா இருக்குதுங்க, அதனால் நான் பேசுகிறதே உங்களுக்கு கேட்குது என்னன்னு தெரியல.
போய் எடிட் பண்ணுற இடத்துல உட்காந்து பார்த்தா தான் தெரியும் என்ன கதைன்னு. இங்கே இருங்க எப்படி போட்டு வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா இல்லையா? எவனாவது டக்குன்னு கொண்டாந்து பிரேக் அடிக்கும்போது டங்குன்னு அதில் அடித்து குழுவ வேண்டியதான் கீழே. அப்படியில் வைக்கவே கூடாதுங்க, பின்னாடி வரும் எங்களுக்கு ஆபத்து. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கலன்னு வச்சுங்களேன், மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்குங்க. அந்த ஆட்டோவில் வந்து சென்டரில் வச்சுட்டு வந்தாங்க ஒரு பலகையாட்டை, இரும்புன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் என்ன கண்ட்ரவே தெரில. அந்த மாதிரி வச்சுட்டு வந்தால் பின்னாடி வர எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியே கிடையாது. கேப்டன் விஜயகாந்த் அவங்களோட போஸ்டரிங் வச்சுருக்குறாங்க. இமயம் சரிந்தது போடு பாட்டை பார்த்தீங்களா? எனக்கு பிடிச்ச பாட்டு. சொல்லலாம் சொல்லலாம். அப்படியே ஆட்டோவில் இருக்கவங்களுக்குலாம் கூஸ் பம்பு அடிக்குங்க. அடா ஆட்டோவில் யாருமே இல்லையா? கையில் காசு இல்லோருக்கு கூகுள் பே துணை. கையில் காசு இல்லோருக்கு கூகுள் பே துணை. பாருங்களே பின்னாடியே பார்க்குறதில்ல, அப்படியே நோத்திக்கிட்டு வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக. எப்படியோன்னு உள்ளுக்குள்ளே பூந்துடணுன்ட்டு ஒரு வெறி தம்பிக்கு. பட்டி விட்டுருவார் போட. பட்டி பார்க்குறதே இல்லை பின்னாடி ஏதாவது வருதா இல்லையான்னு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மஸ்ட்டுங்க, ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஆமாம், சேம் பப்பி சேம் அதே ஜிஹெச் தான் போகிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளூரில் போய் சண்டை பிடிச்சேன். அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிஹெச்சுக்கு போனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டை கழட்டிச்சு தான் போயிட்டுருக்கிறேன். அந்த வீடியோலேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளர் பண்ணிட்டேன். ஓகே, ப்ரோக்கிட்ட கேமரா கொடுத்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் உள்ளுக்குள்ளே. ஹெல்மெட் அப்படி உள்ளுக்குள்ள வைங்கண்ணா, ஹெல்மெட் உள்ளுக்குள்ள வைங்கண்ணா, போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன். அண்ணா ஹெல்மெட்டு வாங்கி உள்ளுக்குள்ள வைங்க, நான் போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன். கேமரா இருக்குது. ஏன்னா போன முறையே வந்தேன், சரி மேலே வந்து ஓகேண்ணா. போன முறையே வந்தேன், அவங்க வந்து ஹெல்மெட்டு மேலே கழட்டி வச்சுட்டு வர சொன்னாங்க. சரி அதுதான் எல்லாம் அர்ஜென்ட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா இப்போ இங்கே தான் இருக்குது, வந்துட்டாங்கன்னா என்னன்னு தெரியல. இப்படியே கொடுத்துட்டு கூட அப்படி கிளம்பிடுவேன். எதுங்கண்ணா? சரி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன், வச்சுருக்கிறீங்களா? பத்திரமா. அண்ணா கொஞ்சம் பார்த்துக்குங்கண்ணா. 45,000 கேமரா. எனக்கு அந்த பயமாக இருக்குது. வாங்க அப்படி வாங்க, அப்படி தந்துடுறேன். நான் ஓகேண்ணா சொல்லிட்டு போயிடுறேன். ஒரு 4 நிமிஷம் தான், போன இடத்துல வந்துடுவேன். இங்கேருந்து 1 நிமிஷம் தான் காட்டுது, அங்கே தான் நின்றுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். போன இடத்துல வந்துடுவேன். இப்படி அண்ணன் கொஞ்சம் நேரம் பார்த்துங்க, வந்துடுறேன். ஓகேண்ணா பார்ப்பீங்களா நீங்கள் வீடியோலாம்? ஓகே ஓகேண்ணா. ஓகே ஓகேண்ணா. ஆமாம்மாங்கண்ணா, மோட்டோ விளாக் பண்ணுவாங்க. நான் சும்மா ஃபுட் டெலிவரி விளாக் கட்ட பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது எங்கெங்கே போகிறேன், என்னென்ன பண்ணுறேன், கொண்டு போய் கொடுக்குறேன். அதாவது நாளைக்கு யாராவது வந்து இந்த தொழிலுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதுக்காக தான் இந்த இது எடுத்தீங்கண்ணா. ஷிஃப்ட் எத்தனை பேர் பண்ணுறீங்கண்ணா? 6 பேராங்கண்ணா. ஓகே ஓகேங்கண்ணா. எல்லாம் தெரிஞ்சுவீங்களா இல்லை எல்லாம் சொந்தக்காரங்களாங்கண்ணா இல்லை எப்படி? ஓகே ஓகேங்கண்ணா. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் தான் ஓட்டுறேன், படிச்சுக்கிட்டு இருக்கிறனால அப்படி தான் ஓட்டுறேங்கண்ணா. அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தள்ளி கொடுத்துட்றாங்க. பக்கத்துலேயே கொடுத்தாங்கன்னா டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் எடுக்கலாம். தூரமாக விட்டானுங்க. எங்கே பாருங்கள், நான் அதாவது இதில் காசு எடுக்கிறத அப்படியே செலவாகி போயிடும் பெட்ரோலுக்கு. ஒன்றும் லாபமே நிற்காது. பக்கத்துலேயே இருந்தால் தான் டக்குன்னு கொஞ்சம் லாபம் எடுக்கலாம் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும். ஆமாங்கண்ணா, அது வேறு பெரிய பிரச்சனைங்கண்ணா. எல்லாம் கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் கேன்சல் பண்ணி விடுவாங்க. எல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? டெலிவரி பைஸ் தான் சாப்பிட்டோம். அந்த சாப்பிட்டேன் அவங்க தான் காசு பே பண்ணி ஆகணும். அப்படிலாம் போடுறீங்களும் உண்டு.
கேன்சல் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட்டு காசாச்சு தந்துடுவாங்க. அந்த மாதிரி கேன்சல் பண்ணால் கூட நம்ம போய் கேட்டால் காசாச்சு திருப்பி தந்துடுவாங்க. ஜென்யூனான ஆளுங்கள்லாம். ஆமாம் ஆமாம் மழை நனைஞ்சிட்டே வருவாங்க, மழை நனைஞ்சிட்டே போவாங்க. ஆமாம் ப்ரோ. மனத்தை விட்டு போயிடும். ஒரு துளி மழை பட்டாலும் ஒடிஞ்சுக்கிறோம், மழையிலே வர்றாங்க. ஆமாம் ப்ரோ, நிறைய முறை இப்படி நடந்துருக்குது எனக்கு. கேட்காமையே. ஓகே ப்ரோ. எக்ஸ்ட்ராவே கொடுத்துருவாங்க எங்களுக்கு. டிப்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருவாங்க. இப்போனா மழையில் ரொம்ப நனைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா கூட தெரிஞ்சிடும் கஷ்டப்பட்டு நம்மளுக்கு தான் வந்துருக்காங்க கொடுப்பாங்க. அவங்களே மனசாரி கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. ஒருத்தருக்கு நீங்கள் போகிறதுக்கு அதை கொடுத்துட்டு கிளம்பி விட்டுருவாங்க. ஆனால் டாக்டர்ஸ்க்குலாம் தர மனசு வராதுங்க ப்ரோ. மற்றவங்களே தருவாங்க, டாக்டர்ஸில் தர மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் கொடுத்த வரைக்கும் ஒரு டாக்டர் கூட அப்படி தரல டிப்ஸு. ₹1 சேர்த்து தரல. நிறைய பேர்த்துக்கு டெலிவரி பண்ணியிருக்கிறேன் டாக்டருக்கு. ஜிஹெச் அங்கே இருக்கும்போது போய் அங்கே ஒரு டைம் டெலிவரி பண்ணியிருக்கிறேன் ஒரு டாக்டருக்கு. இப்போ மாறிடுச்சு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு முறை இங்கே ஒரு ஜிஹெச் மாறிச்சு இல்லை அங்கேருந்து. இது ப்ரோ, இதுதானே அது. சூப்பர் ப்ரோ. இனிமேல் இங்கே தான் வரணும். தூரமாகி போச்சு ப்ரோ, தூரமாகி போச்சு ப்ரோ. அங்கே எவ்வளோ பக்கமாக இருந்துச்சு, அங்கே எவ்வளோ பக்கமாக இருந்துச்சிங்க ப்ரோ. இங்கே எவ்வளோ தூரம் ஆகி போச்சு ப்ரோ. வர்றதுக்கு ரொம்ப சிரமம் ப்ரோ. ஒன்று பண்ணிடணும், அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் விட்டுருக்கணும். ரொம்ப தூரம் ப்ரோ. எவ்வளோ தூரம்? டாக்டர் கம்மியாக ஆனால் எப்பயுமே இந்த மாதிரி இதை தரமாட்டானுங்க. இன்றைக்கி ரொம்ப புதுசாக தந்துருக்குறானுங்க. எப்பயுமே ₹30 கொடுத்துட்டு இந்த அளவுக்கு ஓட விடுவானுங்க. இன்றைக்கி என்னமோ ₹74 கொடுத்துட்டானுங்க. அதுவும் இல்லாத டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹6 கிடச்சிருக்குது. சரி ஓகேண்ணா, வரட்டா? மீண்டும் சந்திப்போம். மறுபடியும் சொமேட்டோவில் ஆர்டர் போடுவாங்க இந்த ஹாஸ்பிட்டலில். ஓகேண்ணா. மறுபடியும் இன்றைக்கி வராது, நாளைக்கு வரும். ஆனால் நான் வர மாட்டேனே. நான் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் தான் வருவேன். அடுத்த வாரமும் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சொமேட்டோவில் மட்டும்தான் இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து போடுறாங்க. ஸ்விக்கி போடுறதில்ல. நான் ஸ்விக்கி நான் ஓட்டியிருக்கிறேன். எல்லோரும் போட்டதெல்லாம் சொமேட்டோ தான் போடுறாங்க. ஆமாம். சரி ஓகேண்ணா, வரட்டா? சரி பை. 5 நிமிஷம் நான் போனதே லேட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு. அதனால வந்து கேட்டுக்கிட்டே இருக்கானு கேள்வி சொமேட்டோலேருந்து. சரி வரட்டண்ணா. எவ்வளோ சம்பாரிச்சேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டருக்கு ₹73.83 சம்பாரிச்சிருக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, அடுத்த ஆர்டர் கொடுத்துட்டேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பே அவுட்டில் போய் பார்த்தோம்னா எவ்வளோ சம்பாரிச்சிருக்கணும்னு தெரிஞ்சிடும். ₹80.27 டிப்ஸ் வந்துருக்குதுல்ல. அதாவது லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி வந்துருக்குறோம், அதுக்கான டிப்ஸ் தான் இது கொடுத்துருக்குறாங்க. என்னங்க இது நடக்குது இங்கே? சரி பாருங்கள், நான் சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஓட்டினாவாச்சு என்னை மிந்திராங்கன்னு பார்க்கலாம். பாருங்கள் போயிட்டாங்கப்பா வேகமாக. ஆனால் இப்போ நான் சைடு போடணும்னு நினச்சா சைடு போட்டுருவேன் ஆம்புலன்ஸை. ஆனால் ஆம்புலன்ஸை சைடு போடக்கூடாதுங்க. ஆனால் இங்கே ஒருத்தன் போட்டுறான் பார்த்தீங்களா எவ்வளோ வேகமாக. தில்லுக்கு துட்டு மாதிரி தான் ஓட்டுறாப்புல தலைவர். என்ன பஸ்ஸு, ஆம்புலன்ஸுக்கு வழி விட சொன்னால் ஆம்புலன்ஸ் சைடு போட்டு போகிறீங்க. நம்ம ரோட்டை பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கோமா, அப்படியே கொஞ்சம் மேலே மேகத்தை பாருங்களே. இப்பயே மணி 5 மணி ஆன மாதிரி தெரியுது. ஆனால் இப்போ மணி எவ்வளோ தெரியுமா ஆகுது? கரெக்டாக 1:45. சரி அப்புறம் என்ன பண்ணுறது, அப்படியே போய் ஒரு இடத்துல நிற்க வேண்டியதான் ஆட்ரு வரைக்கும். இங்கே தான் கூட்டமே இல்லாத மாதிரி இருக்குது, அதனால் இங்கே நிற்போம் இந்த நேரத்துக்கு. ரொம்ப நேரம் கழித்து ஆர்டர் வந்துருச்சுங்க. இப்போ தாங்க எனக்கு மனசு ரொம்ப குளிருது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் சொன்னார் ஒரு அண்ணன், அதாவது பெரியப்பட்டி ரோட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அந்த இடத்துல வந்து நிற்க சொன்னார். அந்த இடத்த பார்த்தா போயிட்டுருந்தேன். ஆர்டர் கிடச்சிச்சுங்க. ஓகே, ₹64 ₹23 வந்துருக்குது. வேறு லெவலு. இன்றைக்கி வரது எல்லாமே வேறு லெவலில் வந்துக்கிட்டு இருக்குது. என்னன்னு தெரியலையே, எங்கே போயிட்டுருக்குறேனே தெரியலையேப்பா. என்ன கஸ்டமர் லொக்கேஷன் மாதிரி கூட்டிகிட்டு போகுது எங்கேயோ. சாப்பாடு கொடுக்காம எப்படிங்க கொண்டு போய் கொடுக்க முடியும்?
ஸ்ட்ரெயிட்டாக கஸ்டமர் லொக்கேஷன் அனுப்பிடுறானுங்க நம்மளே. என்னங்க இது கண்காட்சியாக இருக்குது. இது வேற கொஞ்சம் விட்டாலும் அப்படி கீழே ஓடி போயிடுறான். இலவச ஹலோ டியூனை பெறுவதற்கு ஸ்டார் மற்றும் 9 அழுத்தி லிங்க் மியூசிக் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். ஹலோ, என்ன பண்ணிக்கிறீங்க? கரெக்டாக உங்கள் லொக்கேஷன் எங்கே காமிக்குது? அதாவது நீங்கள் சொன்ன பில்டிங் கிட்ட தான் நிற்கிறேன். மொத்தம் 3 பில்டிங் பிரியுதாங்க்கா? இருங்க வெளியே வரேன். அப்படியே வாங்கக்கா. பின்னாடியாங்க்கா? சரி, ஓகே. ஆக்சுவலாக ஹோம் ஃபுட்டுங்க. நான் தான் சொன்னேன் இல்லையா, ஹோம் ஃபுட்டு தான் வாங்குவோன்னு. என்னங்க நம்மளை வீடு வீடாக போக விட்டாங்க. யோசிச்சு பாருங்களே, ஹோட்டலே இந்த அளவுக்கு நம்மளை சுற்ற விட்றானுங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் எங்கே கொடுப்பானுங்கன்னே தெரியலையேப்பா. ஐயோ, 1/2 hour அடிக்கிறாங்கப்பா. என்ன தாத்தா இடித்து தள்ளிட்டு போயிருப்பார் போலியே என்ன ஊர்லேண்ணா. இப்போ ஆக்சுவலாக என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பேக்கெட் லிமிட்டு பிரீச்டாமா, கோயிங் ஆஃப்லைன் ஆஃப்டர் திஸ் ட்ரிப்னு போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ காசு கட்ட வேண்டியது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட அவைலபிள் கேஷ் லிமிட்டு 377 ரூபா இருக்குது. ஓகேங்களா? இப்போ இன்னும் ஒரு 300 ரூபா அனுப்பிடுவோம். என்ன கதைன்னு அப்புறம் பார்ப்போம். நாளைக்கு வேறு லெவல் போனஸுங்க. ஐயோ, விட்டுடிச்சிட்டேன். நாளைக்கு அப்புறம் ஓட்டியிருக்கலாம். சரி, இன்றைக்கி நான் வந்து எடுத்துட்டேன் சொமேட்டோவை. சரி, ஓகே, பரவாயில்ல, நோ வரிஸ். டெஸ்டினேஷன் இஸ் வந்து லெஃப்டா. மருந்து கடையில் ஆர்டர் போட்டுக்கிறாங்களாம். இந்த கடையினே தெரியலையே. தாண்டி வந்துட்டோமா? ஆமாங்க, தாண்டி வந்துட்டோம். யார் ஆர்டர் போட்டாங்க தெரியல. இப்போ பேசுனது யார்? இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க. சரி, $445 ரூபாங்க. 445 5 ரூபா சேஞ்ச். 45. ஓகேங்க, சரி சரி இருக்குது. ஐயோ சாரிங்க, பர்ஸு கொண்டு வரலைங்க. சாரி. ஓகேவா? 5 ரூபா. இல்லை, நான் பர்ஸு இன்றைக்கி தான் கொண்டு வரல. இத்தனை நாளாக கொண்டு வந்துட்டு இருந்தேன். சாரிங்க. தம்பி, என்னங்கடா பண்ணுறீங்க? இளநியா? ஓகே ஓகே. எவ்வளோ இளநிலாம்? இளநீ விற்கிற இடத்துல நீ ஏறி உட்காந்துருக்குற? பெரிய இளநியா? சரி, நான் சும்மா பேசுறதுக்கு வந்து நின்னுடா. வாங்கிறதுக்கு இல்லை, பேசுறதுக்கு வந்து நின்னேன். கேமரா. ஆமாம், அதெல்லாம் தெரியும். பயமாக இருக்குதா? எங்கே பிடிச்சிட்டு போகிறாங்க உன்னைய? கடத்தல மாட்டாங்க. நான் தான் உன்னைய கடத்தி எடுத்து போக போகிறேன். இந்த பேக்கில் போட்டு. பேக் அதுக்கு தான் எடுத்து வந்துருக்கிறேன். 3 பேர்த்த தூக்கிட்டு போட்டு போகிறதுக்கு தான். ஆமாம், ஃபுட்டு தான். எங்கே எரியுது? கேமராவில் லைட் எரியுதானே செய்யும்.
2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வாங்க, நான் சொல்கிறேன். ஏய், இது என்னமோ டிஃப்ரெண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்களாப்பா. இதுவா? அதான் கண்டுபிடிச்சிங்களா இல்லையா 2 பேரும் சேர்ந்து? நீ என்ன சொல்ல வர? நீ என்ன சொல்கிற? ஆனில் இருக்குதான். நீ எப்படி சொல்கிற ஆனில் இருக்குதுன்னு? எங்கே லைட் எரியுது? உங்கள் கண்ணுக்கு மட்டும் லைட் எரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ உங்கள் கண்ணுக்குள்ள லைட் எரியுதானே? எந்த இடத்துல எரியுது? அங்கே இடத்துல எரியுதானே? இந்த இடத்துலையா? ஆ, இங்கே லைட் எரியுதான். ஓ, இப்போ ரிப்பேர்னு நினைக்கிறேன்டா கேமரா. ம், இங்கே வா, நான் சொல்கிறேன். இப்படி வா. இந்த இடத்துல ரெட் லைட் எரியுது பார்த்தியா? இந்த ரெட் லைட் எரிஞ்சதுன்னா ஆனில் இருக்குன்னு அர்த்தம். ஓ, இதில் பார்ப்பீங்களா? ஆமாம், இதில் வந்து ஆர்டர் எல்லாமே வந்துடும். அதே தான் எல்லாருமே சாப்பிடுவாங்க. பூனைக்கறியா? காட்டு பூனை சாப்பிடுவாங்க. ஏ, நீ சாப்பிடுவியா உண்மையா? ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு கறி சொன்னேன், காக்கா கறியா? அந்த கறி சாப்பிடுவியா நீ? ஆ, பிடிக்குமா? வாத்து கறி இல்லடா, காக்கா கறி. என்னடா நீ? என்னமோ சளிக்கு என்னமோ நல்லதுன்னு. காக்கா கறியா? சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காத. அதெல்லாம் யார் சாப்பிடுவா? காமெடி பண்ணிட்டு இருக்காத. நீ ஒன்றும் இல்லை, காக்கா கறி சாப்பிட்றது போல காக்கா போட்டிருக்க முட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்துரு வீட்டுக்கு. உன்னை தேடி வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டுவோம் மண்டையிலே. என்னால நிறைய முறை கொட்டியிருக்குது. நான்லாம் காட்ட மாட்டேன் போ. மாடு வருது எங்க? அங்க பாரு, இனிமேல் தான் அலங்காரம் பண்ணுவாங்க. என்னதுடா அது? என்னது? பூம்பு மாடுனா? பூம்பு மாடு போய் தீனி தின்னுட்டு எதுவும் பண்ணாத விட்டு அப்புறம் பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போவாங்க. வீட்டுக்குள்ள கொண்டு போய் என்னடா இவ்வளோ துளிவுன்னு இருக்குது? என்னடா கழுது மாதிரி இருக்குது மாடுங்கிறீங்க? கழுதியே மாடாது? என்ன இவ்வளோ ஒல்லியாக இருக்குது? சாப்பாடு போட மாட்டாங்களா? ஏ, ஜல்லிக்கட்டு மாடா? ஏய், இது ரொம்ப ஒல்லியாக இருக்குதுடா. ஏ, சாப்பாடு போடுவாங்களா மாட்டாங்களா? சரி சரி, அந்த மாட்டுக்கு சாப்பாடு போடுவாங்களா மாட்டாங்களா? அப்படியே இவ்வளோ ஒல்லியாக இருக்குது இது? சொல்லு. ரெண்டு? ஏய், சொல்கிறா ப்ளீஸ்ரா. 2வது வாய்ப்பாடு சொல்கிறேன், எனக்கு தெரியாதுடா. ஒரு 10 வரைக்கும் சொல்லு ப்ளீஸ். ஒரு 10 வரைக்கும் சொல்லு. காதுக்கு இனிமேல் நான் கேட்டு கிளம்புனா கரெக்டாக இருக்கும். 6 × 12. 5 × 12 சொன்னேன். 6 × 12. ஆ, 20. பைத்து நாளா? 2 20. ஓகே. ஏய், பாத்துரா. என்னடா கொடுவாலால் வெட்டிடுவோம் போலியே. ஏய், பார்த்து தம்பி, விளையாடாதீங்க. நல்ல வேலை இந்த இடத்துல பட்டனால பரவாயில்ல. கண்ணில் பட்டுதான் என்ன இருக்கும்? ஆமாம், கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க அதில் கொடுவாலிலாம். ஆ, எங்கே? ஆ, அப்போ இனிமேல் பொட்டே வைக்க தேவையில்லை நெத்தியில். மறுபடி கை கொடு. இந்த கை. ஓகே, சூப்பருங்க. இன்னொரு ஆர்டர் வந்துருச்சு.
29 ரூபா 97 பைசாய்க்கு வந்துருக்குது. வேறு லெவலில் வீட்டுக்கு போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்க டயத்தில் வந்துருச்சுங்க. வேறு லெவலு ஜி. 7608. ஓகே தம்பி, பே பண்ண ரெடியா? ஓகே, 149 ரூபா தம்பி. $150 இருக்குது. ஒரு டிப்ஸாக எங்களுக்கு. தேங்க்யூ வெரி மச். என்னங்க எடுத்துகிட்டு போகிறாங்க எக்ஸலில்? ஹிந்தியில் போகுது வண்டி. ஹிந்தி பாய்ஸ் ஓட்டிகிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடி. அடி பட்டை கிளப்புறான் பாரு, என்ன வேகம். ஹிந்தி பையனா சும்மா கிடையாதுங்க. ஹே பையா, இந்தா பையா, என்ன பையா அது? ஓரமாக நிப்பாட்ட முடி, இந்த எங்கே நிப்பாட்ட முடி நிப்பாட்டிட்டு அப்படியே பேசுவோமா? இன்றைக்கி டேட்டு 30 டிசம்பர். ஓகேங்களா? இப்போ நான் பேச எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் ஆட் ஆகி வரும். ஓகேவா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3 ட்ரிப்ஸ் எடுத்துருக்குறோம். லாகின் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2.7. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆர்டர் எடுத்துருக்குறோம். அப்புறம் ஈவினிங் சேவல் எடுத்தோன்னு பார்த்திங்கன்னா 174 ரூபா 34 பைசா. ஓகேங்களா? நம்ம ஒவ்வொரு ட்ரிப்ஸுக்கு எவ்வளோ எடுத்துருக்கோன்னு பார்த்திங்கன்னா 29 ரூபா 84 பைசா, 64 ரூபா 23 பைசா, அப்புறம் 80 ரூபா 27 பைசா. ஓகேங்களா? இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக தான் வந்திருக்குது கலெக்ஷனு. அதாவது ஒவ்வொரு ஆர்டருக்கு கலெக்ஷனு. நார்மலாக எப்பயும் போல் வர மாதிரி இருந்துச்சுன்னா இன்றைக்கி 100 ரூபா கூட நம்ம எடுத்துருக்க மாட்டோம். சரி, ஓகே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேஷ் கலெக்டட் வந்து பார்த்திங்கன்னா 2 எடுத்துருக்கணும் கேஷ் கலெக்டடு. ஓகேவா? அவ்வளோதான், இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு செல்ல வேண்டியதான். ஓகேங்க, இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறுபடியும் இந்த சூப்பரான அட்டகாசமான வேறு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சொமேட்டோ விலாகில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் பிடிஆர். ஓகே, பாய்.